சீதா சுரேஷ் வலையொலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்துள் மணித்துளிதமும் திமிர்துர கைத்தான் மருங்கிலுற பின்னி நீங்கிடு தண்டாயுதமேந்தி என் பிழை பொறுத்து பணிகொண்டு அருள் செய் வடபண்ணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாசி மாத பலன்கள். சீதா சுரேஷ் வலையொலி காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மாத பலன்களை இனி பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாசி மாத பலன்கள். இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் தை மாதத்தில் மகரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். இப்போ கும்பத்தில் பயணம் செய்ய காத்திருக்கிறார். 13/2/2025 மாசி 1ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்பத்தில் தொடங்குவார். மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரிய பகவான் பயணம் மேற்கொள்வார். இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். அவர் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மாசி மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய வக்ரத்தை நிறைவு செய்வார். அதே போல மாசி மாதம் 15ஆம் தேதி மீன ராசியில் புதன் பகவான் நீட்சமாவார். மீன ராசியில் பயணம் செய்யக்கூடிய சுக்கிர பகவான் மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் மாதம் 1ஆம் தேதி வக்ரம் ஆரம்பித்து 45 நாட்கள் வக்ரத்தில் இருப்பார். சனி பகவான் கும்பத்திலே பயணம் செய்கிறார். ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் பயணம் மேற்கொள்கிறார்கள். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் எப்படியான பலன்களை தர காத்திருக்கின்றன என்று நாம் பார்க்க இருக்கிறோம். குரு பகவான் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தியாகி மாசி மாதம் முழுவதும் தனக்காரகனாக ரிஷபராசியில் பயணம் மேற்கொள்கிறார். இப்படியாக கிரக நிகழ்வுகள் இருந்து கோச்சார் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்கப் போகின்றன என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் அவ்வளோ சிறப்பான மாதம். ஏன்னா சிம்ம ராசிக்கு குரு பகவான் 10ல் வக்ர நிவர்த்தி ஆகி இருக்கிறார். அதனால் தொழில் ரீதியாக சில இடையூறுகள் இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். அடுத்த அஷ்டமத்து சனிக்கு தயாராகிட்டு இருக்கார். ஆனால் இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதால லாபம். சுக்கிரன் வக்ரம் லாபம், புதன் நீட்சம் லாபம், அடுத்து புதன் வக்ரமாக வேற ஆவார். அதுக்கடுத்து செவ்வாய் வக்ர நிவர்த்தி லாபம். இப்படியாக பல லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஆனால் லாபம்னு சொல்கிறீங்க, லாபமே வரலன்னு சிலர் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அவருடைய ஜனதாதத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை இப்போ சிம்மராசிக்காரங்க இருக்காங்கன்னா ஒரு சிலர் கஷ்டப்படுவாங்க, ஒரு சிலர் லாபத்தை அடைவாங்க. அது அவருடைய கோச்சார பலன்களுக்கு தாண்டி அவருடைய ஜனஜாத பலன்களையும் சேர்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் அஷ்டமத்து சனியை நோக்கி நகர்கிறார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம், லாபம்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதே போல் கிரகங்களும் சில வக்ரமாகிறதால இந்த மாதத்தை தெளிவாக திட்டமிட்டு செயல்படுங்க. உறவுகளோட பகைகளை வளர்த்துக்காதீங்க, தலைகணத்தை குறைக்க கற்றுக்கோங்க, பல விஷயங்களில் முன்னேற்பாடாக செயல்படுங்க. அப்போ தான் இந்த மாதத்தை சரியாக நகர்த்த முடியும். இனிமேல் கொஞ்சமாக அஷ்டமத்து சனியானது உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்புறமா மே மாதத்தில் குரு பகவான் சாதகமாக வரதால சமாளிச்சிட முடியும். உங்களுக்கு சனி பகவானே மாறினாலும் மற்ற கிரகங்கள்லாம் நிறையா உங்களுக்கு நல்ல விஷயங்களை தர காத்திருக்கின்றன. இந்த மாதத்தை பொறுத்தவரை லாபம் நஷ்டம் கலந்த மாதமாக இருக்கும். அந்த லாபத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் கஷ்டத்தை குறைத்துக் கொள்வதற்கும் ஒரு முறையேனும் சிம்மராசிக்காரர்கள்
திருவேற்காடு கருமாரியோ இல்லை சமயபுரம் மாரியம்மனோ இல்லை புன்னைநல்லூர் மாரியம்மனோ அருகில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் போய் 108 எலுமிச்சம்பழ மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க. கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து வாழ்க்கையில் வசந்தம் வீசும். இந்த மாதத்தில் மாரியம்மன் அருளை பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள்.